ஹலோ மக்களே, நம்மளோட விஜய் காவேரிக்கு கலாட்டாவில் அவார்டு கொடுத்தாங்க இல்லையா? அவார்டு கொடுத்ததில் இன்றைக்கி அதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க போட்டிருக்காங்க, இன்றைக்கி 3 மணிக்கு கலாட்டாவில் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. கரெக்டாக 3 மணிக்கு வீக் ஆஃப் ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பரான நியூஸு அப்படி தான் சொல்லணும். வீக் ஆஃப் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்க்குறதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். கரெக்டாக 3 மணிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக அவங்க பேசினது, அவங்க டான்ஸ் பண்ணது, அவங்க அவார்டு வாங்கினது எல்லாமே இன்னைக்கு 3 மணிக்கு வருது அப்படின்னு சொல்லி கலாட்டாலேருந்து சொல்லியிருக்காங்க. அது செம்மையாக இருக்குது. எப்போ வரும்ன்ட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வீக் ஆஃப் ஃபேன்ஸ் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான். நிறைய விஷயங்கள் செம்மையாக பண்ணியிருந்தாங்க இல்லையா? அது எல்லாருமே இன்னைக்கு 4 நாள் ஆச்சு இன்னி பேசிகிட்டு இருக்காங்க. அது இன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லாமே அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே. அவங்க ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணது, அவங்க பேசுனது எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறது. கரெக்டாக 3 மணிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு அப்படின்னு. தொடர்ந்து நமக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே நிறைய விஷயங்கள் விஜய் காவேரி நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் மியூசிக் வேறு வராங்க, கலாட்டாவில் அவார்டு வாங்கின ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் வருது. பார்க்கலாம், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. வீக் ஆஃப் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரே ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். வீக் ஆஃப் ஃபேன்ஸுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறது கரெக்டாக இப்போ பல்ஸை நோட் பண்ணி கண்டுபிடிச்சி கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க விஜயும் காவேரியும். அதுக்கப்புறமா அவங்க அவார்டு ஃபங்க்ஷனில் என்ன பேசுனாங்க, இப்போ பிகன் நியூஸ்லலாம் அவார்டு வாங்கும்போது அவ்வளோ பயங்கரமாக அவ்வளோ இதாச்சு. அதே மாதிரி ஸ்டார் விஜயில் வாங்கும் போதும் இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வாங்கி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி தான் சொல்லணும். முன்னாடியெல்லாம் விஜய் சார் படத்தில் நடிச்சுட்டு ஆடியோ லான்ச்சில் பேசுவார் இல்லையா? அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. இப்போ நம்மளோட இந்த விஜயை சீரியலில் மகாநதி விஜயை நம்ம எப்போ பேசுவார், என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. சூப்பர். அந்த மாதிரி வளர்ச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. செம்ம. ஒரு நாள் கூட சலிக்காமல் அவரோட கேரக்டரை பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாரு. ரியலில் சீரியலில் நடிக்கிறத விட ரியலில் தான் நல்லா 2 பேருமே செம்ம கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு கூட அந்த மாதிரி தான் தோணுது. சூப்பர்.